ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையை நான் பார்க்கிறேன். சந்தோஷம், நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையின் சூடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன். அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா? உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக மட்டும் சிந்து. அதில் தவறு இல்லை. உன்னை துளி கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை நீ வீணாக்காதே. உன் வழி நான் எப்படி புரியாமல் இருப்பேன்? உனக்கு மனவலி ஏற்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய். அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அது வரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சிறிது காலத்தில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய். உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது. உன்னை நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன். உனக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன். உன்னுடைய உண்மையான உழைப்பு, தன்னம்பிக்கை, உண்மை, தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும். அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வந்துவிட்டது. உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன். இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்து அடையும்படி நான் செய்வேன். இது உன் நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே. இதை கேட்டுவிட்டு நீ தூங்கு. நாளை ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூற நீ ஓடோடி வருவாய். உங்கள் வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்கிறேன். அதனால்தான் நான் பச்சை நிற உடையில் வந்திருக்கிறேன். என்னை நம்பு. இந்த பாபா உங்களுக்கு பொறுப்பாக இருப்பார். நித்தம் நித்தம் எத்தனையோ சொல்லென்னா சோதனைகள். சோதனைகளினால் வரும் உனக்கு வேதனைகள். ஒவ்வொரு கணமும் உங்கள் பொறுமையையும் நம்பிக்கையும் தகர்க்க பார்க்கின்றன. எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு மனநிறைவானதை என்னால் அளிக்க இயலும். நல்லதே செய். நான் இருக்கிறேன் உனக்கு. பாபாவின் செயல்களை அறிவது என்பது மிகவும் கடினம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும். அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிடவே மாட்டார். பாபாவின் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கும். சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம். ஆனால் கடைசியில் அது நன்மையாக முடியும். சில சமயங்களில் பாபாவின் தண்டனை நம்மை நல்லபடியாக பற்று வைப்பதற்காகவே இருக்கும். ஆகையால் உணர்ந்து குரு பகவானின், சாய்பாபாவின் ஆசியை நாம் பெற முன் வர வேண்டும். உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள். என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான். மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான். உன் சாயப்பா உன் அருகில்தான் நிற்கிறேன். எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நில். உனக்கு வெற்றி கிட்டும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகிறது. நல்ல அதிர்ஷ்டம் அது. அதை பெற்றுக்கொள்.